இப்போது நானே இருக்கேன்னு வைங்களேன், நல்ல ஒரு சேலரி ஒன்று வாங்குறேன்னு வைங்களேன் வீட்டில், இந்த சேலரியே போதும் நான் நல்லா ராஜா மாதிரி இருக்கலாம், நம்பர் 1ல இருக்கேன். அதை விட்டு இல்லை நான் வந்து எனக்காக பண்ணவங்களுக்கு திருப்பி நான் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு வைங்களேன், வீட்டில் இருக்கேன் ஒய்ஃபை என்னை திட்டுவா. அதுதான் அது நாங்கள் பண்ணால் சின்ன நியூஸு, பெரிய ஆக்டர் பண்ணதால பெரிய நியூஸ், அவ்வளோதான். வேறு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா? இதை வந்து என்னன்னா, உலகத்தில் வந்து நாட்டில் எவ்வளோ கேவலப்பட்ட விஷயம் நடக்குது. நேற்று ஒரு விஷயம் போக்சோல வந்து ஒரு திமுக நிர்வாகி வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பெருசாக பேசலாம், அது பேசணும். இதே டிவர்ஸ் வந்து நான் பண்ணியிருந்தேன்னா என்னை நான் யாரும் கூட மயில விட வச்சுட்டு போட்டாங்க. விஜய்ன்றத ஊதி எல்லா மீடியாவும் அதுதான். புரியுதுங்களா? தனிமனித ஒர்க்குனா அவன் நல்லா ஒழுங்கா இருக்கான் பாருங்க. சரி, ஏடிஎம்கேன்னு சொல்றாங்க. எம்ஜிஆர் என்னென்ன பேசினாங்க? ஜெயலலிதா வச்சு பேசினாங்க. எம்ஜிஆர் தோத்துட்டாரா? இல்ல. டிஎம்கே பத்தி பேசினாங்க. கலைஞருக்கு 3 ஒய்ஃப் இருந்தாங்க. நாங்க அது பார்த்தலாம் வந்து ஓட்டு போடல. நானும் போன எலெக்ஷன் டிஎம்கே தான் ஓட்டு போட்டேன். இத்தனை பேருக்கு ஸ்டாலின் எத்தனை ஒய்ஃப், உதய ஸ்டாலின் எத்தனை ஒய்ஃப், கலைஞருக்கு ஒய்ஃப் எல்லாம் பார்க்கல. நல்லது பண்றாங்களா கெட்டது பண்றாங்களா பார்த்தா ஓட்டு போடணும். அந்த விஷயத்துல எங்க தலைவர் வந்து நல்லது பண்ணுவாருன்னு நாங்க அதை தான் பார்ப்போம். மக்களுக்கு நல்லது பண்ணதாங்க அரசியல். அதை விட்டு அவதூறு பரப்புறதும் அவர் பேரை டேமேஜ் பண்ணி தான் வரணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஸ்ட்ரைட்டா வந்து மோதுங்க.